அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து டேக் ஆஃப் செய்த விமானம் டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது. அந்த சில நிமிடத்திலேயே ஒரு எச்சரிப்பின் சத்தம், மேடே 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 என்று 3 முறை அங்க சொன்னாங்க. அந்த வார்த்தையின் ரகசியம், விமானம் விபத்துக்குள்ளாக போது, பெரிய ஆபத்தை சந்திக்க போது, எல்லாரும் தயாராகுங்க, உஷாரடைங்க அப்படின்ற வார்த்தை அது. அந்த விமானத்தில் பயணம் செய்தவங்களுக்கே அது தெரியாத பொழுது மேடே மேடே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு வார்த்தை அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த ஏரோப்ளேன்ல 2 விமானிகள் இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் இவ்வளவு விமான விபத்து நடந்தது அப்படின்னு இப்போ செய்திகள் வெளியில வருது. இங்க எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடமா எடுத்துக்கணும். ஒரு விமானம் நடந்தது, விபத்துக்குள்ளானது, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. எப்படி நாம சாகாத இருக்கிறோமே, நம்ம விமானத்துல ஏறாத இருக்கிறோமே, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படி நம்ம எதையும் விட்டுட முடியாது. அந்த விமான விபத்து சொல்லும் பாடம் என்ன நமக்கு? இப்ப மேடேன்ற வார்த்தை ரகசிய வார்த்தை, ஏன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தா உஷாராவே ஆபத்துல இருக்குது விமானம், நம்ம போற விமானம் ஏரோப்ளேன் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அந்த மேடேன்ற வார்த்தை சொல்றாங்க. இப்ப பைபிள்ல நமக்கு பல ரகசிய வார்த்தைகள் இருக்குது. ஆனா அந்த ரகசிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கை விபத்தா போகுது. வாழ்க்கை பல விபத்துக்குள்ள மாட்டிக்கிறோம், சிக்கிக்கிறோம். அதுல இருந்து விடுபட முடியாத ஒரு விஷயத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ பைபிள்ல பல வார்த்தைகள் இருக்கு, புரியாத வார்த்தைகள். இப்ப பரலோகம் அது எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கின்னு அது ஒரு புரியாத புதிரான வார்த்தைகளாவே இங்க நம்ம பேசின்னு இருக்கோம், சொல்லின்னு இருக்கோம். பரலோகம், நரகம், அந்நிய பாஷை, அபிஷேகம், இதெல்லாம் ரகசிய வார்த்தைகள். இந்த பைபிள்ல எல்லாமே ரகசிய வார்த்தை தான். அது நமக்கு நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அந்த ரகசிய வார்த்தைகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா தான் நம்முடைய வாழ்க்கை வளமாகும். இந்த ரகசிய வார்த்தைகள் எல்லாம் நம்ம அப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, என்ன மேடே மேடேன்றாங்க, நமக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களா நினைச்சிட்டு இருந்தோம்னா விபத்துக்குள்ளதான் நம்ம சிக்கும். அந்த விமானத்துல ஒருத்தர் தப்பிச்சா இருப்பாருங்க, அது எப்படி இருந்தாலும் தெரியல. அப்போ இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேற ஒரு ரகசிய வார்த்தை நம்ம வாழ்க்கையில இருக்கிற நடைமுறையில இருக்கிற வார்த்தையை குறிக்குது, விஷயத்தை குறிக்குது. இந்த நம்முடைய பைபிள்ல இருக்கிற பரலோகம், நரகம், அந்நிய பாஷை, அபிஷேகம், இது நம்முடைய வாழ்க்கை இல்லாம நமக்கு அத்தியாவசிய தேவையான நம்ம புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகளை தான் இந்த பைபிள்ல எழுதி வச்சுக்குது, ரகசிய வார்த்தைகளா. இந்த பரலோகன்ற வார்த்தை எதை குறிக்குது? நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துல, இந்த சமுதாயத்துல. இந்த நரகம் என்ற வார்த்தை எதை குறிக்குது? நம்முடைய சரீரத்துல, இந்த சமுதாயத்துல எதை குறிக்குது? எந்த ஒரு உறுப்பை, ஒரு பகுதியை, ஒரு பிரச்சனையை குறிக்குது அப்படின்றது நம்ம அலசி ஆராயணும். அதன்படி நம்ம நடந்தா தான் நமக்கு வாழ்க்கையில வெற்றி. அது இல்லாத நான் பரலோகம்னா அது மேல இருக்குது பொழுது, அது நம்ம எங்க போறோம், என்னைக்கு போறோம், பரலோகம் வாஞ்சியா இருக்கிறோம் போறதுக்கு, நரகத்துக்கு போறதுக்கு வாஞ்சியா இருக்கப்போ இந்த பரலோகம், நரகம் என்ற ஒரு வார்த்தைகளுக்கு ஒரு ரகசிய அர்த்தங்கள் நம்ம தெரிஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்பமா செம்மையா வாழ்ந்து நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும். ஏன்னா இந்த வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கலன்னா அது விளக்கணும். அதுதான் ரகசியம், மறைபொருள். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் மறைபொருள், மறைவான ஒரு பொருள் இருக்குது. அதை உணரணும். ஏதோ நாம தப்பா சொல்றோம் நினைச்சுக்கிறோம், நீங்க நினைச்ச கூடாது. நான் தவறான விளக்கத்தை கொடுக்குறேன், மற்றவங்க சரியான விளக்கத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைச்ச கூடாது. இதே கொஞ்சம் அலசி ஆராயணும், யோசிக்கணும். என்ன சொல்றாங்க இந்த வீடியோல, இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்படாத விஷயத்தெல்லாம் சொல்றாங்களே, இதனுடைய அர்த்தம் என்ன, இது உண்மையா இருக்குமோ, அது நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வருமோ அப்படின்னு நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும். ஏதோ இது வரைக்கும் புதுசா சொன்னா அது ஒரு பைத்தியக்காரத்தனமா நீங்க நினைச்சிட்டு போக கூடாது. அப்ப அங்கதான் வம்பு வர்றது, நம்முடைய வாழ்க்கை விபத்துக்குள்ள வருது. இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத நம்ம வாழ்றதுனால்தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியல, நாம போய் சேர வேண்டிய இலக்கை நம்ம சேர முடியல.
அதுக்குள்ள வறுமை, வியாதி, தடைகள், பிரச்சனை, 1000 பிரச்சனை வருது. கணவன் மனைவி பிரிவினை, பிள்ளைகளால பிரச்சனை, பெற்றோர்களால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, கணவனால பிரச்சனை, உறவுகளால பிரச்சனை, இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் வருது. ஏன்? இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளுக்கு ரகசியம் என்ன, மறைபொருள் என்னன்றது நமக்கு தெரியாதனால. அப்போ இந்த விமானத்தில் 2 பைலட் இருக்காங்க பாருங்க. இது வாழ்க்கையை மையமாக வைத்து இயக்கப்படுகிறது. இந்த விமானத்தை 2 பைலட் எது குறிக்குதுன்னா, கணவன் மனைவியை குறிக்குது. கணவன் மனைவி ஒரு சின்ன தப்பு செய்தா கூட இந்த வாழ்க்கை எனும் விமானம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேராது, விபத்துக்குள்ளாகும் என்பதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே. நம்முடைய பெற்றோர்கள் நாம சரியான விதத்திலே நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை சரியான முறையில நாம கையாண்டு வழிநடத்தி அவர்களுடைய தேவையை சந்திச்சு விபத்து, ஆபத்து, இழப்பு, உயிரிழப்பு இல்லாத நாம அவங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். இதுதான் இங்க நடக்க வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் புரியாத நானு ஜெபம் பண்ண போற மணிக்கணக்குல பைபிள புரியாத பைபிள பல முறை படிச்சு முடிக்க போற, வாரமான சர்ச்சைக்கு போக போற அப்படின்னு இருந்தா ஒரு பயணம் நடக்காது. இந்த பைபிள் இருக்கிற வசனத்தையோ அதனுடைய ரகசியம் மறைபொருளையோ அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒத்து வருது, அது நடைமுறை வாழ்க்கையில நம்ம வளப்படுத்த என்ன வழி சொல்லுது இந்த வசனங்கள் என்றதை நம்ம அலசி ஆராயணும், யோசிக்கணும். அதுக்குதான் பகுத்தறிவை கொடுத்திருக்காரு கடவுள். நல்லா சிந்திக்கணும். நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த வசனத்துக்கு என்ன சம்பந்தம் அதை நம்ம சிந்திக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில வர பிரச்சனைகளை சமாளிச்சு அதை சரி பண்ணிட்டு போக முடியும். இந்த விபத்துக்கள், ஆபத்துகள் எல்லாம் எதற்காக வருகிற நம்ம எச்சரிக்கை தான் வருது. முதல்ல கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் இது மாதிரி நடக்குது, அதனுடைய செயல்பாடு என்ன, விமானத்தின் செயல்பாடு என்ன, நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடு என்ன, நல்லா ஒப்பிட்டு பாருங்க. அதனுடைய நம்முடைய வாழ்க்கையை மையமா வச்சுதான் விமானத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதுதாங்க நடந்துக்கிற வேலை. அதுபோல இந்த 2 விமானிகள் போல தாயும் தகப்பனும் இந்த வாழ்க்கையினும் விமானத்தை சரியா நடத்தணும், ஓட்டணும். எப்படி ஓட்டணும்? எதிரி ஏதாவது பறவைகள் வருதா, நம்முடைய பறவை என்னும் பிரச்சனை வருதா, பறவை என்னும் தடைகள் வருதா, இப்படி நம்ம பார்க்கணும், உற்று பார்க்கணும். நம்ம செய்யறதெல்லாம் சரியா செய்யறோமா, ஒழுங்கா கீரை போட்டுமா, ஒழுங்கா இன்னைக்கு குடும்பத்துல செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் சரியா செஞ்சோமா, அது செய்யறது கிடையாது. மணிக்கணக்கில் பயன்படுது. இல்லைன்னா ஒரு கூட்டம் தான் இருக்காங்க, அது கடை வேலை செஞ்சுட்டு உட்காந்து பைபிள் படிச்சிருப்பாங்க, தூங்க மாட்டாங்க. தூங்கினா தானே ஒரு ஆரோக்கியம் வரும், உழைப்பு கேட்ட ஓய்வு கொடுத்தா தானே நமக்கு உடம்பு சரியா இருக்கும், அடுத்த நாள் நமக்கு உழைக்கிறதுக்கு உடல் தயாரா இருக்கும், அடுத்த வேலையை செய்யறதுக்கு நமக்கு தெம்பு இருக்கும். ஆனா இவங்க இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, பாட்டு பாடுறது, அந்த சர்ச்சைக்கு போறது, ஆன்லைன் பிரேயர் தான் பண்றது, அந்நிய பாஷை பேசுறது, அபிஷேகம் பண்றதா, முட்டி போட்டு மணிக்கணக்கில் ஜெபம் பண்றது, பாஸ்டிங் இருக்கிறது தான் இங்க போய் வேலை என்ன. இத மாதிரி செய்ய வேண்டியது என்ன, ஆக வேண்டிய வேலை என்ன, நம்முடைய வாழ்க்கையின் விமானத்தை சரியான பாதையில கொண்டு செல்ல வேண்டும். அதுவே நாம் செய்ய வேண்டிய வேலை, கடமை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.